ஐயா, அடுத்தாப்புல இந்த தொழில்னு செய்கிற போது எவ்வளவோ பேர் எவ்வளவோ வேலையாக வந்து தன்னுடைய கணவன் நம்ம குடும்பத்தை பார்க்கல செய்யலை, என் மயனுக்கு சரியாக வரல, அப்படி அள்ளி கொடுக்குற விபதி அது பேசும். இந்தா போய் போடு, சரியாக வரும். எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலங்கய்யான்னு வருவாங்க. அதை கூப்பிட்டு போயே காமிச்சு கொடுத்துருக்கேன். இங்கே கைத்தாறுலலாம் ஒரு தனியாக ஒரு ஆலமரம் இருக்கும், 4-5 பேர் சேர்ந்து கட்டி அணைக்கணும். அவ்வளோ பெரிய மரம், ஆலமரம், நிறைய விழுதுகள் ஒன்றுது. அங்கே உள்ள ஒரு மீனாட்சிபுரத்தில் உள்ள ஒரு இருந்தவர், எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல, அது நாங்கள் போய் பார்க்கணும் செய்யணும், எனக்கு வழிவகுத்து கொடுங்கன்னு சொன்னதுனால சொன்னேன். இன்னும் ஏரியாவில் இப்படி இருக்குதுயா, உங்கள் இது 21 பந்தி 61 சேனை தளம் கொண்ட உங்கள் தெய்வம்யா இருக்கியா, சர்ப்பமே அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு அது சரியாக பிடிபடலை, நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லணும்னு அப்போ நானே கூப்பிட்டு போயே காமிச்சேன். அப்போது அங்கே பாம்புகளே அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வங்களாகவே தெய்வீகமாகவே விளையாண்டுட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ என்னென்ன வடிவங்களோ அத்தனை ஒருத்தவங்களாம் சும்மா பாவம் தான் விவசாயம் வந்து பெருகி வரல அப்படின்னு சுற்றி இருக்கிறவனுக்கு பூரா நல்லா விளையுது, எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை, என்ன காரணம்னு என்னென்னத்தோ செய்கிறாங்க, மோட்ரு ஓட மாட்டேங்குது, மோட்ரு ஓட விடாமல் செய்கிறாங்க அப்படின்ட்டு வந்தார். என்ன அது இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லை, நிறைய போய் மந்திரவாதிகளை போய் பார்க்க 4 நாள் கழித்து வந்து ஒரு கயிறை கட்டி விட, மோட்ரு போட, ஒரு 4 மணி நேரம் தண்ணி ஓட, அப்புறம் நின்று போயிட, மறுபடியும் எங்கேயாவது போய் இப்போ ரொம்ப காசு செலவு பண்ணி 1000-2000 போட்டு 10,000-15,000 செலவு பண்ணி ஒருத்தனை பண்ணிட்டு வாங்கிட்டு வர, அது ஒரு வாரம் ஆகிற போது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, மறுபடியும் நின்று போகிறது, இப்படியெல்லாம் பூராமே எல்லாம் செஞ்சுக்கிட்டே தாயா இருக்காங்க அப்படின்னு. அப்போது உட்காந்து பார்க்குறேன் நான் நிச்சயில் பார்க்குற போது அங்கே யாருமே செய்யலை, செய்வனையே செய்யலை. அப்போ எப்படி கரண்ட் நின்று போகுது, அப்படி எப்படி மோட்ரு நின்று போகுது? இங்கே வா, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கேன்? 200க்கு மேலே போட்டிருக்கேங்க சாமி, 210 வரைக்கும் போட்டிருக்கேன். எவ்வளவு பைப்பு இறக்கியிருக்க தண்ணிக்கு? அது கிட்டத்தட்ட 50-60 அடி இறக்கியிருக்கேன். அப்போயா அது வரைக்கும் நீ இப்போ வெளியில் போய் வர்றதுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஊறி வருது, நீ கயிறு கட்டினதுனால ஓடலை, கட்டலைனாலும் இது ஓடும். ஒரு வாரம் கழித்து வர்றப்போ அதை மேலே வந்துடுது, அது 24 மணி நேரம் ஓடுது, கீழே வர்றப்போது நின்று போகுது. இந்த காசு செலவு பண்ணுறதை விட்டுவிட்டு இன்னொரு 100 அடி வாங்கி இறக்கு, அதுக்கப்புறம் எப்படி ஓடுதுன்னு பாரு அப்படின்னோன்னா, ஆஹா இப்படியும் இருக்குமோ அப்படின்ட்டு மறுபடியும் போய் அப்பனு மகன் வந்தவங்க போய் மறுபடியும் எடுத்து 100 அடி பைப்பை கீழே இறங்கிட்டான். நிற்காமல் ஓட ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பாவம் மனுஷன் தாடியை வளர்த்துக்கிட்டே எல்லா பக்கமும் அலைஞ்சான். அவ்வளவு சோகத்தில் இவன் செஞ்சுட்டேன் அவன் செஞ்சுட்டேன், போகிற இடம் பூரா அப்படியே சொல்கிறாங்க அந்த ஆளுங்க. காசு அவங்களுக்கு தேவை காசு. அப்போ அதை பார்த்து இது பண்ணிட்டு அப்புறம் ஓடி வந்து, ஐயா சாமி எந்திரிங்கன்ட்டு பெரிய ஒரு தட்டில் 2 மாலையை வாங்கிட்டு அம்பாளுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று போடணும் எந்திரிங்க. ஏய், அம்பாள் காலடியில் உட்காந்துருக்கேன், அம்பாளுக்கு சமமாக என்ன நினைக்காத, போட நினைக்காத, அம்பாளுக்கே போடுது. கொஞ்சம் அறிவும் வேலை செய்யுங்க. எல்லாமே செய்வனையில் வர்றது கிடையாது. என்ன, எல்லாமே செய்வனை வர்றது கிடையாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வருவாங்க, அதுக்கு பேர் ஹிஸ்டீரியா வியாதின்னு பேர், கர்ப்பப்பையில் துவங்குறது. இதை கொடாங்கி வச்சு அடிப்பான், மைய வச்சு அடிப்பான், சாட்டை வச்சு அடிப்பான், என்னென்னதோ பண்ணுவானுங்க சின்ன வயசு பிள்ளையில், அநியாயத்துக்கு பண்ணோம். இதெல்லாம் வந்து ஹிஸ்டீரியா வியாதின்னு அதுக்கு பேர். நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு பார்க்கணும். அந்த உள்ள சூழ்நிலையில் தான் நான் இது வரைக்கும் மக்களை வளர்த்து வந்திருக்கேன், மக்களை பார்த்து வந்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுகளை மட்டுமே நான் செய்து வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கிறேங்களேன். இது மாதிரி தொழில்கள் பலவிதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரைகுறையாக கற்றுக்கிட்டவங்க கூட போட்டுக்கிட்டு நான் பெரிய மந்திரவாதி, யாரையும் நம்பாதீங்க. மந்திரவாதின்னு சொல்கிறவங்களே யாரையும் நம்பாதீங்க. மந்திரவாதியாக இருக்கிறவன் நிச்சயமாக வந்து வெளியில் சொல்ல மாட்டான், என்னென்னது நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இப்போ நான் என்னென்னது செய்வேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை நான் கக்க மாட்டேன். ஆனால் அரைகுறையாக இருக்கிறவனுக்கு கக்குவானுங்க, நான் அதை செய்வேன் இதை செய்வேன், யானையை குதிரையை ஆக்குவேன், குதிரையை யானையை ஆக்குவேன், எல்லா வேலையும் செய்வோம். அவங்களே யாரையும் நம்பாதீங்க, தனித்து நில்லுங்க, தனி ஒருவனாக பாருங்கள். ஏன்னா பேய் இப்போ தலையெல்லாம் சுற்றி ஆடும். அந்த ஹிஸ்டீரியா வியாதி கர்ப்பப்பையில் வரக்கூடியது சின்ன வயசு பிள்ளைகளுக்கு, அது தலையெல்லாம் சுற்றி ஆடும். அது அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளது. ஆனால் பேய் கிடையாது, பேய் நினச்சிக்கிட்டே தான் செய்வானுங்க.
அந்த மாதிரி தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. தெய்வத்துக்கிட்ட போங்க, அவங்க கீழே விழுந்து கும்பிடுங்க. நேர காலம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, எந்த கோயிலுக்கு போகணுன்னு அங்கே போய் பரிகாரம் தேடுங்க. எந்த மந்திரவாதிட்டையும் காசு செலவு பண்ணி செய்யாதீங்க. அதனால் அவங்க சாதிச்சு கொடுக்க போகிறது கிடையாது, உங்களை ஏமாற்றிட்டு தான் போயிட்டுருக்குறானுங்க. அதனால் மந்திரவாதிகள் நம்பாதீங்க. நம்புறது நல்லது இல்லை. காசை தான் பிடிக்கிட்டு போவாங்க, வேறு எது பண்ணாது. அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்சது நேரம் சரியில்லைன்ற கட்டம் சொல்கிறாங்களா, திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது தலையெழுத்தை எழுதினவர் தான் அந்த ஒரு தெய்வேந்திரன். அவர்னா ஒரு இல்லை, இவர் பிரம்மன் எழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்மனுக்கு கோவில் அங்கே இருக்குது திருப்பட்டூரில். இல்லைன்னா விவரம் கேளுங்க, நானே சொல்கிறேன். திருப்பட்டூரில் உங்கள் ஜாதகத்தை போய் எடுத்துக்கிட்டு போங்க, ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, டோக்கன் வாங்குங்க 10 ரூபாய்க்கு. அதை வாங்கி கொண்டு போய் பூசாரிட்ட கொடுத்துருங்க. அவங்க காலடியில் வச்சுருவாங்க, பிரம்மனுடைய காலடியில் வச்சுருவாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கிற முடியும். அதுக்கு மேலே செய்வன கோளாறு தான் நமக்கு இப்படி இருக்குன்னு ஊர்ஜிதம் ஆகுதுன்னாக்க நேர திருவண்ணாமலைக்கு போங்க, அவரை போய் கிரிவலம் சுற்றி வாங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி விடிவு காலம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தெய்வங்களை நம்புங்க, மனுஷர்களை நம்பாதீங்க. தெய்வங்களை நம்பி எந்த காரியமும் பண்ணுங்க. அந்த சன்னிதானத்துக்கு போனால் போதும். இதுக்காக வேண்டிய 18 சித்தர்களுமே அந்த கும்பகோணத்தை சுற்றிலையும் எல்லா கிரகத்துக்குமே எல்லா தோஷத்துக்குமே கோவில் கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே போங்க சாமிகளா, அதை முடிச்சுட்டு வாங்க. தெரியலையா, ஒன்றுமே தெரியலையா, சரி பிரம்மா எழுத்தா சரியில்லை பொழுது நேரம் அங்கே கொண்டு போய் வைங்க. இல்லை வேறு மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதா, நேரம் திருவண்ணாமலை போங்க. இப்படியெல்லாம் போய் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறங்க. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க, மந்திரவாதியும் நம்பாதீங்க, வேறு எவனையும் நம்பாதீங்க, மைக்காரன் நம்பாதீங்க. இந்த குடுகுடுப்ப நாய்க்குமார்களை சொல்லி வரதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பணத்தை இழந்து போர்ஜரி பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுலேயும் மற்ற ஆளுங்க நல்லா சரி அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ட்டு போர்ஜரி பண்ணிட்டு போயிடறாங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய முதற்கொண்டு சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி இதுகளை யாரையும் நம்பாதீங்க. யார் வந்தாலுமே நீங்கள் எதையும் பார்க்காதீங்க அவங்ககிட்ட, அப்படி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை. தனி மனிதனாக இருந்து சொல்கிறத கொஞ்சம் தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கிறங்க. இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் எவ்வளோ உண்மை, எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறத நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் யாரையும் நம்பி இது பண்ண வேண்டாம். தனித்திருங்க, தனிமையில் இருங்க, தனியாகவே எதுவும் தனி மனிதனாக ஆகுங்க. ஆமாம், இந்த மாதிரி சூழ்நிலையில் வார வாரம் போட்டுட்ருக்கிற நமது யூடியூப் சேனல் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனலை இது பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் பார்க்குற மக்கள், மலேசியாவில் பார்க்குற மக்கள், ஃபாரினில் எந்தெந்த ஒரு நாட்டில் வந்து பார்க்குறீங்களோ, ஏதாவது சந்தேகம்னாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு தகவல் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். ஏன்னா எந்த நிலையிலையும் எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடையது. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செலவு பண்ணி செய்து கொடுக்கல. நான் என்னுடைய வாழ்க்கையவே வச்சு பணைய வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இதில் கண்டிப்பாக சொல்கிறேன், முக்கால் சத்தியமாக சொல்கிறேன், கற்பனைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அனைத்து உண்மையான சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. யாருக்கு என்ன சந்தேகமாக தாராளமாக பேச முடியலையா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா இதே இதில் வந்து சேனலில் வராது, மற்ற 93 வரும். இதிலே என்னுடைய இதுலேயே 2 நம்பர்கள் இருக்குது. அதே இதுலேயே 2 பிரிவாக வரும். அதில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன், நல்ல வழி வகுத்து விடுறேன். ஏன்னா நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி, குருவாக நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் தகப்பனாக நினச்சிட்டாலும் சரி, இப்போ இளவட்டமாக இருந்தால் தகப்பனாக நினைங்க, வயசானவங்களாக இருந்தாக்க என்னை ஒரு மகனாகவே நினைங்க. அந்த மாதிரி தாய்மார்கள்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, கவலைங்கிறத தூக்கி விடுங்க. கவலை இருக்கிற வரைக்கும் நோய் பிணி அண்டும், கவலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் நோய் பிணி வராது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் சுகர் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டும், ப்ரெஷர் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டும், ஹாப்பியாக இருங்க, அது தள்ளி ஓடி போயிடும். மருந்து சாப்பிட்டா தாங்கிறது இல்லை, ஹாப்பியை உருவாக்கி பாருங்கள், கண்டிப்பாக போயிடும். அதனால் சந்தோஷமான நிலையில் இருங்க. உங்களுக்கு சந்தோஷமான நிலையிலேயே ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ நல்லா இது பண்ணித்தரேன்.
நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.